ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம். இந்த விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. எந்த கோவிலுக்கு வேணால் போவோம். பட் ரீசெண்ட் டைமில் நம்ம அதிகமாக போகிற கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி கோவில். உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த கோயிலில் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இலக்கண கவிதை எழுதிய பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு 5 மணிக்கு பஸ் ஏறணும். கரூரில் 7 மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் வந்திருக்கோம். ஸோ 7 to கோவில் வர்றதுக்கு கண்டிப்பாக 8:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் கோவில் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். கோயில் என்ட்ரன்ஸ் இன்றைக்கி உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. வெளியே இன்னும் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் போன தடவை வரப்பவே சரியான கூட்டம். அவ்வளோ எனக்கு நான் அப்போ ஒரு 6 மணிக்கு என்னமோ வந்தேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தெரியும் நினைக்கிறேன் கோவில் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வாங்கணும். வர்ற அவசரத்தில் ட்ரெஸ் எடுக்காமல் வந்துட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட போயிட்டு ஒரு வேஸ்ட்டு ஷர்ட் வாங்கிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பற்றினா வாய் இருக்காது. கிளம்ப வேண்டியதுதான். அண்ணே பச்சை வேஷ்டி ஒன்று. பச்சை வேஷ்டி ஒன்று. இது 150 ரூபாயில் வேணுமா 200 ரூபாயில் வேணுமா? 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய். என்ன வாங்குறீங்க? வாங்க. நாங்கள் 150 ரூபா வச்சுருக்கோங்க. துண்டு ஒன்று பொண்ணு. துண்டு இல்லையா? எவ்வளோண்ணா? 200 ரூபா செட்டு. ஃபைனலி வேஸ்டியும் துண்டும் வாங்கிட்டோம். குளிச்சுட்டு வந்துடுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வந்து சாமி கொடுப்போம். நான் குளிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ பூஜைக்கான பொருள் வாங்கிட்டு சாமி கும்பிட போகலாம். இதுதான் கோவில். இது மண்டபம். ஸோ நைட்லேருந்து வரவங்க தங்குறதுக்கு தூங்குறதுக்கான மண்டபம். கடைலாம் இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு வாங்க போகிறோம். எலுமிச்சம்பழம் இருக்குது, ஒரு தண்ணி கேன், ஒரு ஜூஸ் பாட்டில், பக்தி இருக்குது, விளக்கு இருக்குது. அவ்வளோதான் இருக்குது இதில். இதை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்களா? நான் போன தடவை வந்தப்போலாம் தீப்பெட்டி சரி பக்தியும் விளக்கு மட்டும்தான் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டேன். ஸோ இந்த தடவை வரும்போது பை வாங்கி கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல தோணுச்சு, இந்த தடவை தான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பூஜை பண்ண போகலாமா? அதுக்கு முன்னாடி அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன வீடியோ. அவுட்ஃபிட் பார்த்தா இதான் அவுட்ஃபிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வேஸ்ட்டு கட்டியிருக்கேன். ஒரு கோவிலில் கட்டியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. சரி பூஜை பண்ண போகலாமா? இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகலாம். அங்கே வந்து ஃபோன் பேசக்கூடாது அண்ட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. வீடியோ எடுத்தால் திட்டிடுவாங்க, பயமாக இருக்குது. அதனால் பரவாயில்ல, தூரத்தில் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணணும்.
பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே ஃபோன் அலௌட் கிடையாது. ஸோ அதனால் உள்ளே இருக்கிறத வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. விளக்கு போடுறதுக்கு விளக்கு போட்டுருவோமா? போட்டுருவோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, விளக்கேற்றியாச்சு. அந்த ஒரு மன திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் என்ன மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு இயற்கை சூழலில் ஒரு கோவில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒரு கோவில் நினைக்கிறேன். ஸோ வியூ பார்க்கலாமா? ஒரே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். நான் போன தடவை வந்திருந்தப்போ லெமன் ரைஸும் பொங்கல் சட்னி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தடவை வரும்போது தக்காளி சாப்பாடுன்னு நினைக்கிறேன். தக்காளி சாப்பாடும் தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அன்னதானம்னு பேருக்கெல்லாம் போட மாட்டாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சைடு எதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாமா? தக்காளி சாப்பாடு, தேங்காய் சட்னி அண்ட் கூட தண்ணி கூட கொடுத்துருவாங்க. ஒரு கப் கொடுத்துருவாங்க. வேணும்னா எத்தனை தடவை வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் இங்கே எதுவும் சொல்லவே மாட்டாங்க. சாப்பிட்ருவோமா? உண்மையிலே சொல்லணும்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. பசியில் இருக்கிறவங்க தான் சாப்பாடோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 365 நாளும் ஒருத்தரோட பசியை போக்குறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நினைக்கிறேன். இந்த புண்ணியத்தை நமக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளியிருக்காங்க. இல்லைன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்ற பாக்கியம் நம்ம கொடுத்து வச்சுருக்காரு. இத்தனை வருஷம் வராதவன் இன்றைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இத்தனை நாள் தெரியல. கோவில் இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் இவ்வளோலாம் சிறப்பாக இருக்கும்னு தெரியாது, இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு தெரியாது. சொல்லுவாங்க ஒரு கோவில் இருக்குது போகலாம் அப்படின்பாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் ஃபேமிலி கூட வந்தது கிடையாது. தனியாக தான் வருவேன், தனியாக தான் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. தனியாக வரோமா ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். பெட்டராக இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். மனசில் இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி. ஸோ அதனாலேயே நான் அப்பப்போன்னு இல்லை, தோணுதா உடனே வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுவேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பேசுகிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பாடு சிறப்பான சாப்பாடு இன்றைக்கி. எப்பவும் குறைய சொல்ல முடியாது. இன்றைக்கும் அதே மாதிரியே சிறப்பான சாப்பாடு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படி கிளம்பி போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எத்தனையோ பேர் தினமும் 365 நாளும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் இந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸ் இந்த சைடு. பழனினா கணக்கம்பட்டிக்கு பக்கத்தில் பழனி அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் மண்டபம். ஏதோ படம்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்லாம் இருக்குது. இப்படி பாருங்க, இப்படியும் நல்லாயிருக்கும். சுற்றிலும்
எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குங்க. அதுதான் இங்கே இருக்கிறதே சூப்பராக இருக்குது. வேப்ப மரம், நிறைய மரம் இருக்குது. பேர் தெரியல, எனக்கு தெரிஞ்சது வேப்ப மரம் மட்டும்தான். அப்புறம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். சூப்பர். டஸ்ட்பின் அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது. குப்பை இல்லை. தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன சொல்ல, ரெஸ்ட் ரூம் கூட க்ளீனாக தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. முடிஞ்சால் ஒரு டைம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. மனசு அப்படியே கொஞ்சம் அப்படியே பாரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் டைம் வந்துட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் நானே சொல்ல தேவையில்லை, நீங்களே வந்துகிட்டே இருப்பீங்க. கூட வாங்கி வச்சு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். போனால் பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு வண்டி கூட இல்லை. நம்ம காலை 8 மணிக்கு வந்தோமா, பைக் எதுவுமே இல்லை, கார் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது, எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தினமுமே வராங்க. அதுதான் எனக்கு ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கோவில் 365 நாளும் அன்னதானம் போட்டு 365 நாளும் பூஜை நடக்குது அப்படின்னா அது இந்த கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த கடை. இதுதான் அவர் இருந்த வீடு. அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த வீடுன்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். நான் உள்ளே போயிருக்கேன். உள்ளே ஆக்சுவலாக ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது வந்து மரம், வேண்டுதல் மரம்னு சொல்லுவாங்க, வீரிய மரமா. அது வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது. வெளியே இருந்தே அவர் இருக்க வீட்டை பார்ப்போமா. தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், அதில் அவரோட ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா தென்னந்தோப்பு, மாடு, அப்புறம் மரம், சுற்றிலும் நிறைய மரம் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிறதே ப்ளஸ் பாயிண்ட். என்ன செம்ம இதாக இருக்கும், வியூ செம்மையாக இருக்கும். எப்போவுமே சில்லுன்னு தான் இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் நிறைய சில்லுன்னு தான் இருக்கும். காரணம் இங்கே இருக்கிற மரம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியலனாலும் இங்கே ஒரு ஐயா இருக்கார். ரொம்ப வருஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம அவர்கிட்ட கேட்போம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? நான் 10 வருஷம் வரேன். ஏன் இந்த கோயில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதிகமான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஃபேமஸ் இருக்குன்னா ஐயா வந்து சிவனாக மாறி முருகனாக மாறி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்க. சரிங்கய்யா. ஜனங்களோட ஒரு நம்பிக்கை. சரிங்கய்யா. இதில் 365 நாள் வராங்களேங்க ஐயா? ஆமாம், 365 நாள். அமாவாசை பௌர்ணமிக்கு கூட்டம் ஜாஸ்தி, மற்ற நாள் கொஞ்சம் கம்மி. சனி ஞாயிறில் அதே மாதிரி வரும். இதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஐயா. நானும் ஒரு 4-5 தடவை வந்துட்டு போயிட்டேன். சரி சார். இந்த அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் ஏங்க ஐயா நிறைய பேர் வராங்க? ஐயாவுடைய விசுவாசம், நம்பிக்கை, நாணயம் ஓடிட்டுருக்கு. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா 365 நாள் அன்னதானம் நடக்குதுங்க ஐயா. ஆமாம், 365 வந்தால் எவ்வளோ சாப்பாடு வேணுமோ போடுறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் இதே ஊருங்களா? நான் திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த அமாவாசை பௌர்ணமி இல்லாமங்க ஐயா எந்த நாள் அதுக்கப்புறம் வேறு சக்தியாக இருக்கும் அப்படிம்பாங்கல்ல? வியாழன் வெள்ளியில் வந்து வியாழன் சனி ஞாயிறு 3 நாளில் ஐயாவுக்கு வந்து குருகுல ஜாஸ்தியாக சொல்லி ஐயாவோட பாசத்தில் நம்பிக்கையில் எல்லாமே வரும். சரிங்க ஐயா. ஐயாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஐயா இந்த ஊர்லேயே பிறந்தாருங்களா? இந்த ஊர்லேயே வளர்ந்தாரு? கணக்கம்பேட்டிலே பிறந்து கணக்கம்பேட்டிலே வளர்ந்து இங்கே ஜீவசமாதி ஆகிட்டார், அப்படி தானுங்களா? இங்கே ஜீவசமாதி ஆனார். ஆனால் இடும்பமலையில் தான் ஐயாவுக்கு குருகுல
ஜாஸ்தி. ஓ இரும்பமலையில். இடும்பமலை முருகன் அடிவாரத்து இடும்பமலையில் தான் ஐயா குருகுலம். ஓ சரி சரிங்க. ஐயாவுக்கு குடும்பங்களா இருக்குங்களா? அது பற்றி எனக்கு தெரியாது. ம் ஐயா வந்து சிவனா மாறி முருகனா உருவெடுத்து சமாதியில் உட்காந்துருக்காரு. ஓ சமாதியில் உட்காந்துருக்காரு. இருந்து வரவங்களுக்கெல்லாம் அருள் சக்தி செய்கிறாரு இருக்காரு இல்லைங்களா? அவ்வளோ நம்பிக்கை வராதல்ல. ஆமாம் ஆமாம். நம்பிக்கை வராமல் நானே இத்தனை தடவை வந்துட்டு இருக்கேன். ஃபேமிலியோட இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்ததில்லை. நானும் தனியாக தான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி. என் ஃபேமிலி தனியாக வருவாங்க, நான் தனியாக நீங்கள் வந்துட்டு நான் இருக்கேன். வரலாம். நம்பிக்கை மனசில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். இப்போ நானே என்ன பார்க்குறேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோ கிடையாது. சரி. ஒரு தடவை வந்து பார்க்கலான்னு பார்த்தது தான். வந்ததுக்கப்புறம் இப்போ நானே போன வாரம் தான் வந்துட்டு போனேன். சரி. வந்துட்டு போனேன். இப்போ நானே 6வது தடவை வரேன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ நான் வந்து என்ன 1 மாதம் தான் இருக்கும் வர ஆரம்பிச்சு. சரி. அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அதில் இப்போ 6 தடவை வந்தாச்சு. 1 மாதத்துலேயே 6 தடவை வந்திருக்கேன். அப்போ ஐயாவோட நம்பிக்கைங்கிறது வர்றீங்க. நம்பிக்கை இருக்கங்காட்டி தான் வரும். அதனால தான் இதை பற்றி நமக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது விரிவாக்கமாக. ஸோ அதனால உங்கள்கிட்ட கேட்கலான்னு கேட்டது தான். ஐயா வந்து எல்லா ரூபத்தில் வருவார். பாம்பா வருவார், பட்டாம்பூச்சி வருவார், பல ரூபத்தில் வருவார். ஐயாவோட முழு நேம் என்னங்க சொல்லுவாங்க? முழு பேர் என் பேருங்க இல்லை, உங்கள் பேரும் சொல்லுங்கள், ஐயாவோட பேரும் சொல்லுங்கள். ஐயாவோட பேர் வந்து பழனிசாமி. பழனிசாமின்னு சொல்லுவாங்களா? பழனிசாமின்னு சொல்லி ஐயாவுடைய சித்தர் மகான். அப்புறம் அந்த அழுக்கு மூட்டை, அது அழுக்கு மூட்டை பேர். அழுக்கு மூட்டை சாமின்னா துணிகளெல்லாம் அழுக்கு துணிகளை துவைக்க மாட்டார். எல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சு விசேஷம் நடத்துவார். அதில் விசேஷம்னா அந்த துணியில் மகிமை வேற இருக்குது. அதனால ஒரு உடுத்த துணியில் மகிமை வேறையா இருக்குது. சரி சரிங்க. அப்போ ஐயாவோட உண்மையான பேர் வந்து பழனிசாமிங்களா? சொல்றது அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க. பேர் வந்து அப்படி இல்லைன்னா கணக்கம்பட்டி சாமின்னு சொல்லுவாங்க. சரி சரிங்க ஐயா. சரி, இது ரொம்ப சொன்னதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பேர் வந்து முருகன். முருகன்சாமி. ஐயா திண்டுக்கல்ல இருந்து இங்கே வந்து இருக்காரு. தினமும் வந்துடுவீங்களா? வாரத்தில் நீங்கள் மாதிரி 2 நாள் கூட வந்துடுவீங்க. வந்தால் ஐயா விட்டு போகிறதுக்கு மனசு வராது. எனக்குமே மனசு வர மாட்டேங்குது. ஐயாவுடைய சித்த விளையாட்டுகள் பல விளையாட்டுகள் ஆகுது. சரி. இங்கே எனக்கு ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, 365 நாள் அன்னதானம் போடுறாங்களாம். ஆமாம். 365 நாளும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். ஆமாம். எனக்கு அது ஒன்று தான். ஏன்னா 365 நாளும் விசேஷம் நடக்கிற கோயில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அழுக்கு மூட்டை சாமின்னு பேர் சொன்னாலே ஒரு விவரிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம். அது என்னமோ உண்மைதான். அதான் அது மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அன்னதானம் வேற லெவல். ஆமாங்க. அது குறையே சொல்ல முடியாது. ஒரு குறை சொல்ல முடியாது. யாராலும் தப்பு சொல்ல முடியாது. அளவுக்கு சொல்லவே முடியாது. அன்னதானம்னு பேருக்கு போட மாட்டாங்க, சிறப்பாக போடுறாங்க ஐயா. சரிங்க ஐயா. இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவர் நமக்கு தெரியாததெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்களும் முடிஞ்சால் ஒரு தடவை ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். எங்கே இருந்தாலும் ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஒரு பஸ்ஸு இல்லை வண்டியில் வர மாதிரி தான் ஒட்டச்சத்திரம் வந்துட்டு கணக்கம்பட்டின்னு கேட்டால் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ இதோடு நம்ம விலாகை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.